Hello friends, welcome to IBM Tech Tamil. இனி நம்ம இந்த வீடியோவில் பாஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதை எப்படி பைத்தானில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. இப்போ நம்ம அந்த பாஸ் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுக்குறதால அந்த லொக்கேஷனில் எந்த வேலையும் நடக்க போகிறது கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபார் லூப்லேயோ இல்லை ஒயில் லூப்லேயோ பிரேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் லூப் போட்டு எக்ஸிட் ஆகி டெர்மினேட் ஆகி வெளியே வந்துடும். இன்கேஸ் நம்ம கண்டினியூ யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் லூப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லூப்புக்கு போயிடும். பட் இங்கே நம்ம பாஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறதால எந்த ஆக்ஷன் நடக்க போகிறதில்ல, அதாவது நத்திங். நீங்கள் கேட்கலாம், அப்புறம் எதுக்கு இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பாஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஏன்னு ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். ஏ ஈக்குவல்ஸ் டு 0 if ஏ ஈக்குவல்ஸ் டு 5. இப்போது நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது அன்எக்ஸ்பெக்டட் எரர்னு வருது. இப்போ நான் இங்கே ஓகே கோலன் வச்சு ரன் பண்ணுறேன். எனக்கு அன்எக்ஸ்பெக்டட் எரர் பிளாக் ப்ராப்பராக எண்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எரர் அடிக்குது. இப்போது பாஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணப்போ எந்த விதமான எரர் அடிக்கலை. என்ன காரணம் அப்படின்னா இஃப் பிளாக்குள்ளே சம்திங் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் இருக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு பாஸ் அப்படிங்கிற நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா எந்த விதமான எரரும் இல்லாமல் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிற முடியும். இதுக்காக தான் மெயினாக பாஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறது. நம்ம கிரியேட் பண்ணுற ப்ரோக்ராமில் கிளாஸோ ஃபங்க்ஷனோ இல்லை ஃபார் லூப்போ யூஸ் பண்ணாமல் டம்மியாக வைக்கணும், அந்த ஒர்க்கை பண்ணவே விடக்கூடாது. அப்படிங்கும்போது நம்ம பாஸ் அப்படிங்கிற கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ நம்ம அந்த பாஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோமோ அந்த டைமிங்கில் அந்த ஃபங்க்ஷன் கிளாஸ் இல்லை லூப் எதுவுமே ஒர்க் ஆகாது. அதுக்கு நான் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபார் ஏஎன் range of 10 if a equals to 5. இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏ டிஃபால்ட்டாக நம்ம 0 செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது 10 வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போது 5 வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா நான் பாஸுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். print of என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போது ஃபார் லூப்பில் 10 டைம் ஏங்கிற லூப் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போது இஃப் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா பாஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ப்ரிண்ட் சொல்லியிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு கரண்ட் லூப்போட வேல்யூ வந்துட்டு ப்ரிண்ட் சொல்லியிருக்கேன். இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ அவுட்புட் வந்துடுச்சு. இப்போ அவுட்புட்டில் 0 1 2 3 4 வரைக்கும் பிரச்சனைலாம் வந்துச்சு. இடையில பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. 5 6 7 8 9 டோட்டலாக 10 டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகிருக்குது. இப்போது பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறப்ப மட்டும் எனக்கு எந்த விதமான ஆக்ஷன் நடக்காமல் அது மட்டும் பிரிண்ட் ஆகி வந்திருக்குது. எந்த விதமான ஆக்ஷன் நடக்கவே இல்லை அந்த லொக்கேஷனில். இப்போ ஏயோட வேல்யூ எப்போ 5ன்னு வருதோ அப்போ வந்துட்டு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கீவேர்டு கொடுத்துருக்கோம். அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அதை நம்ம கொடுத்ததால எந்த விதமான ஆக்ஷன் நடக்காமல் அடுத்தது பிரிண்ட் பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் பிரிண்ட் ஆகிருக்குது 5 அப்படிங்கிறது வந்துட்டு. இப்போ 0 to 4 எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்ன ஆயிடுச்சு. அது இடையில பாஸ் ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்ததால் பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. மற்ற எந்த இடத்துலையுமே வந்துட்டு பாஸ் ஸ்டேட்மெண்ட் வரவே இல்லை. இது மாதிரி நமக்கு எங்கெங்கே தேவைப்படுதோ எந்தெந்த பிளாக்ல நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, சும்மா கண்டிஷன் மட்டும் செக் பண்ண போகிறோம். இல்லை நம்ம வந்துட்டு லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த இடத்துல டெர்மினேட் ஆகக்கூடாது, அந்த இடத்துல மட்டும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு சும்மா வெளியே வரணும் அப்படிங்கும்போது நம்ம பாஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம வந்துட்டு ஒயிலாக இருந்தாலும் சரி, டூ ஒயிலாக இருந்தாலும் சரி, இல்லை பிரேக்கு கண்டினியூ அப்படிங்கிற கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதாவது சம்திங் ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணும். இங்கே பாஸுங்கிறது வந்துட்டு எந்த விதமான ஆக்ஷனும் பர்ஃபார்ம் பண்ணாது. ஜஸ்ட்டு அந்த பிளாக்கை வந்துட்டு டம்மியாக வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பாஸுங்கிறது.
இது வரைக்கும் பாஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதனால யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. இன்னும் நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.